செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சி நகரமன்ற தலைவர் பொறுப்பாக நான் இருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஜி.கே. லோகநாதன். நேற்று நான் நகரமன்ற தலைவருடைய என்னுடைய அலுவலகத்தில் நான் இருக்கும் பொழுது சுமார் பகல் 1:30 மணி அளவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தியாகராஜன் அவர்கள் என் அறைக்குள் அவருடைய ஆட்களோடு உள்ளே வந்து ஒரு கோபத்துடன் உள்ளே வந்து அமர்ந்து இருக்கிற என்னுடைய அறையில் இருக்கின்ற எங்களுடைய கொள்கை தலைவருடைய படங்களை எல்லாம் பார்த்துவிட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய படத்தையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய படத்தையும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக வெளிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தையும் உடனே அகற்றும்படி என்னை வற்புறுத்தினார். நான் முடியாது என்று சொன்னேன். இது நகரமன்ற தலைவருக்கு நகரமன்ற தலைவருடைய அறை. என்னுடைய தனிப்பட்ட தலைவர்களுடைய படத்தை தான் வைக்க முடியும், அதை அகற்ற முடியாது என்று அவருக்கு நான் பதில் தெரிவித்தேன். அதற்கு அவர் கோபத்துடன் ஏன் எடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார். முடியாது என்று நான் மீண்டும் சொல்லிவிட்டேன். அவர் கோபத்துடன் அங்கிருந்து எழுந்து கதவருகே நின்று கொண்டு சட்டம் பேசுகிறீர்களா என்று என்னை மிரட்டும் துறையிலே நான் எப்படி இதை நான் சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உடனே அவர் வெளியேறிவிட்டார். வெளியேறிய சிறிது நேரத்துக்குள் என்னுடன் பேசிக்கொண்டிருந்த என்னுடைய 29வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சுபாஷினி கோகுலநாதனுடைய கணவர் கோகுலநாதன் அவருடைய பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை மட்டும் அந்த தாவேக கட்சியை சார்ந்த ஒரு நபர் எம்எல்ஏ கூப்பிடுகிறார் என்று சொன்னபொழுது நாங்கள் மரியாதை நிமித்தமாக அவர் அழைக்கின்றார், என்னவென்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி நான் அவரை அனுப்பி வைத்தேன். வெளியில் அவர் நின்றிருக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட தாவேக கட்சியை சேர்ந்த நபர்கள் இருக்கின்றார்கள். அங்கே எம்எல்ஏ இருக்கின்றார். மிகுந்த கோபத்துடன் அவரை நோக்கி, என்ன உங்களுக்கு படத்தெல்லாம் எடுக்க முடியாதா? நான் எப்படி எடுக்கிறேன் பாரு, உங்கள் வீட்டில் போய் வச்சுக்க இந்த படத்தெல்லாம் சொன்னாருங்க. பட் அவர் என்னுடைய கோகுலநாதன் அவர்கள் அதெல்லாம் உங்களால் எடுக்க முடியாது என்று சொல்லும் பொழுது உங்களை எப்படியெல்லாம் நான் செய்கிறேன் என்று அவரை ஒரு மிரட்டுகின்ற தோணியில் அவர் பேசிவிட்டு பேசுகின்றார். அவர் உடன் வந்தவர்களும் அதே போன்று அவருடைய கோபத்துடன் பார்த்துவிட்டு அவர் கைகளை கொன்று விடுவேன் என்ற அடிப்படையில் ஒரு விரலை சுட்டி காட்டிவிட்டு போயிருக்காங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தகுந்த ஒரு விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு அராஜகத்தினுடைய எல்லை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி அலுவலகத்திலே இப்படி ஒரு மிரட்டல், ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அநாகரிகமான செயல் உண்மையிலே நாங்களாம் மிகுந்த வருத்தப்பட்டோம். காவல் நிலையத்தில் நாங்கள் எந்த விதமான புகார் கொடுக்கவில்லை. இது சம்பந்தமாக இவருடைய மாவட்ட கழக செயலாளர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அவர் கொடுக்கின்ற அறிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாங்கள் செல்வோம்.